ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிற ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்க? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஒய் ஆர் யூ பிளாபரிங் அன்னெசரிலி நவ். ஒய் ஆர் யூ பிளாபரிங் அன்னெசரிலி நவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அன்றைக்கி எதுவும் டென்ஷனில் இருந்தேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, the day I was in tension. the day I was in tension அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதுக்கு நான் தான் கிடைச்சனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, did you get only me for that too? did you get only me for that too அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸ்லையா இருக்க? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், ஆர் யூ இன் ஆஃபீஸ்? இன்னுமா ஆஃபீஸில் இருக்க அப்படின்னு கேட்குறத ஸ்டில் ஆர் யூ இன் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா, ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் இட் லுக்ஸ் லைக் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 5 சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த சென்டென்சஸை டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.